வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் காமராஜ் சாலை வள்ளலார் நகர் சந்திப்பில் ரயில்வே துறை எழுப்பிய பில்லர் பொதுமக்கள் போராட்டத்தால் உடனடியாக அகற்றுவதாக ரயில்வே துறை உறுதியளித்தது. காரைக்கால் ரயில்வே துறை சார்பில் காரைக்கால் காமராஜ் சாலை வள்ளலார் நகர் சந்திப்பில் ரயில்வே கேட் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில்வே கேட்டுக்கு முன்புறம் ரயில்வே பாதையை கனரக வாகனங்கள் செல்லாமல் இருப்பதற்காக பில்லர் ஒன்றை காமராஜர் சாலையில் அமைக்கும் பணி நேற்று முன்தினம் மாலை துவங்கியது. இந்த பில்லர் வள்ளலார் நகர் காமராஜ் சாலை சந்திப்பில் அமைக்கப்பட்டதால் வள்ளலார் நகரிலிருந்து காமராஜ் சாலைக்கு வாகனங்கள் சென்று திரும்ப முடியாத அளவிற்கும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் இருந்ததாக கூறப்படுகின்றது. அதனால் பொதுமக்கள் அந்த இடத்தில் கூடி போக்குவரத்துக்கு இடையூறாக பில்லர் எழுப்பக்கூடாது என தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் நேற்று காலை மீண்டும் அந்த இடத்தில் ரயில்வே துறை பில்லர் அமைக்கும் பணியை துவங்கிய பொழுது பொதுமக்கள் அங்கு சென்று முற்றுகையில் ஈடுபட்டனர். விவரம் அறிந்த காரைக்கால் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் அங்கு விரைந்து சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். முடிவில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் பட்சத்தில் அங்கு பில்லர் அமைக்கப்படாது என ரயில்வே நிர்வாகம் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் உறுதியளித்ததோடு உடனடியாக பில்லர் அமைப்பதற்காக போடப்பட்ட கட்டு கம்பிகளை அகற்றி குழியை மண் போட்டு மூடினர். பொதுமக்களின் போராட்டத்தால் பில்லர் அமைக்க பணி தடுத்து நிறுத்தப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் ரயில்வே துறைக்கும் பொதுப்பணித்துறைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். மேலும் வள்ளலார் நகரில் மழைக்காலத்தில் கழிவுநீர் செல்லாத அளவிற்கு தனிநபர் ஆக்கிரமிப்பு செய்திருப்பதால் அதனை அகற்ற வேண்டும். போதுமான மின் கம்பங்களை அமைத்து மின் விளக்குகளை அமைக்க வேண்டும். முக்கியமாக வள்ளலார் நகர் காமராஜர் சாலை சந்திப்பில் சாலை போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள மின் கம்பத்தை வேறு இடத்துக்கு மாற்றி அமைக்க மின்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட கலெக்டர் மணிகண்டனிடம் கோரிக்கை வைத்தனர். காரைக்காலில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் 500க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு கொண்டுவரவுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மத்திய அரசு கொண்டுவரவுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்தும் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கைகளில் கண்டன பதாகைகளை வைத்துக்கொண்டு மத்திய அரசு கொண்டுவர உள்ள வக்பு சட்ட திருத்த மசோதாவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் மரக்காணம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு முன்புள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து இருசக்கர வாகனம் மற்றும் கடைகளை வாசலின் முன்பே நிறுத்தி சென்றுள்ளனர். மேலும் இடதுபுறம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய கட்டிடம் ஒன்று உள்ளது. இதன் உள்ளே பொதுமக்கள் பலரும் சிறுநீர் கழிப்பது மலம் கழிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மிகவும் துர்நாற்றம் வீசி வருகின்றது. இதுகுறித்து பலமுறை பேரூராட்சி நிர்வாகத்திடம் புகார் கொடுத்தும் கண்டுகொள்ளாமல் பேரூராட்சி நிர்வாகம் செயல்பட்டு வருகின்றது. மேலும் பத்திரப்பதிவிற்கு வரும் வாகனங்களும் உள்ளே சென்று வெளியே திரும்ப வர சிரமமாக உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு முன்புள்ள அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றி தருமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட மகாத்மா காந்தி சாலையில் உள்ள பா வடிவ வாய்க்காலில் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. கொட்டும் மழையில் இதை அறிந்த திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் அதிகாரிகளிடம் இது குறித்து தெரியப்படுத்தி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார். இது பெரிய வாய்க்கால் வரை சென்றடையும். மழை நாட்களில் பெரிதும் பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் இன்று பொதுப்பணித்துறை ஊழியர்களை வைத்து அடைப்புகள் ஏற்படும் பகுதிகளில் கொட்டும் மழையில் ஆய்வு செய்து சிமெண்ட் ஸ்லாப்புகளை திறந்து அடைப்புகளை தூர்வாரப்பட்டது. மேலும் ஆம்பூர் சாலை பள்ளி வாசல் எதிரே மழை நாட்களில் தண்ணீர் நிற்காத வகையில் சிமெண்ட் கலவை போட்டு பெரிய வாய்க்காலுக்கு வாட்டம் காட்டப்பட்டது. இப்பணியினையும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் உடன் இருந்து ஆய்வு செய்து பணிகளை மேற்கொண்டார். உடன் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பார்த்த சாரதி, இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், கழக தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜே மற்றும் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர்.
This news sponsored by அசைவ சுவை பிரியர்களுக்காகவே புதுவை முதலியார்பேட்டையில் ஒரு புதிய உதயம் ஹோட்டல் பொன்னுசாமி ஏசி ரெஸ்டாரண்ட். செட்டிநாடு சைனீஸ் தந்தூரி வகைகளில் எத்தனை உண்டோ அத்தனையும் ஒரே இடத்தில். ரசாயன கலப்படம் இல்லாத மசாலா பொருட்களை மட்டுமே பயன்படுத்தி ஹலால் செய்யப்பட்ட எங்களின் ஸ்பெஷல் வெரைட்டிகளான பொன்னுசாமி சிக்கன், பிச்சு போட்ட கோழி, பொன்னுசாமி மட்டன், வெல்வெட் சிக்கன், ஃபிஷ் பட்டர் கார்லிக், சீசேம் வெஜ் ஸ்டிர் ஃப்ரை, வெல்வெட் ஃபிஷ், பொன்னுசாமி பிரான் ஃப்ரை, சிக்கன் மற்றும் மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சூப் வகைகள், வெஜ் அண்ட் நான்-வெஜ் ஸ்டார்டர்ஸ், தந்தூரி வெரைட்டிஸ், நான்-வெஜ் மீல்ஸ், கறி சோறு, நான் ஐட்டம்ஸ், ஃப்ரெஷ் ஜூசஸ், மில்க் ஷேக்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற உணவு வகைகள். 100 பேர் வரை அமர்ந்து உணவருந்தக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஏசி ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் டிஎஸ் கிராண்டில் எக்ஸிகியூட்டிவ் சிங்கிள், எக்ஸிகியூட்டிவ் டபுள் மற்றும் கிளப் டபுள் என அனைத்து வசதிகளுடன் கூடிய தங்கும் அறைகள் மிக குறைந்த வாடகையில் கிடைக்கும். லிக்விட் லாங் ரெஸ்டோ பார் வசதி உள்ளது. ஹோட்டல் டிஎஸ் கிராண்ட் பிரம்மாண்டமான பார்க்கிங் வசதியுடன் நம்பர் 93 கடலூர் ரோடு, முதலியார்பேட், புதுச்சேரி. For booking call 6380170384 மற்றும் 9363717102. புதுச்சேரி கோட்டக்குப்பத்தில் 20,000 சதுர அடியில் மிக பிரம்மாண்டமான அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் ஃபேக்டரி விலைக்கே, அதுவும் ஆன்லைனை விட மிக மிக குறைந்த விலையில். நியூ சிட்டி பஜார். தேர்ந்தெடுக்க எண்ணற்ற மாடல்கள், ஈஸி இஎம்ஐ, சுலப மாத தவணையில் உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை அள்ளி செல்லுங்கள். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே நம்ம நியூ சிட்டி பஜாருக்கு வாங்க. நியூ சிட்டி பஜார் ஃபேக்டரி அவுட்லெட், கலா மண்டபம் அருகில், ஈசிஆர் ரோடு, கோட்டக்குப்பம், புதுச்சேரி. மகராசி மசாலா, மகராசி மசாலா, மகராசி மசாலா 100% பாரம்பரிய முறையில் தயாராகும் சுவையான மசாலா. ஈஸி டு யூஸ், ஈஸி டு குக். சுவையும் மனமும் சூப்பரா இருக்கும். ஃபேமிலில எல்லாருக்கும் மனசு நிறையும், வயிறும் நிறையும். That is the speciality of மகராசி மசாலா. தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான பொருட்களை கொண்டு அம்மிக்கல், ஆட்டுக்கல், உரல் இப்படி பாரம்பரிய முறையில இடிச்சு தயாரிக்கப்படுறதுனால அப்படியே நம்ம பாட்டியின் கைப்பக்குவம் பாக்கெட் வடிவில். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு மகப்பேறு மசாலா, சிக்கன் மட்டன் செமி கிரேவி மசாலா, வெஜ் மற்றும் நான்-வெஜ் குருமா மசாலா, சத்துமாவு ஹெல்த் மிக்ஸ், மகராசி குழம்பு தூள் மற்றும் பெப்பர் சிக்கன் மசாலா. உங்க சமையலுக்கு என்ன மசாலா வேணும்? வெஜ் நான்-வெஜ்ல A to Z மசாலாவும் நம்ம மகராசி மசாலால இருக்கு. மகராசி மசாலா அருகில் உள்ள அனைத்து மளிகை கடைகள் மற்றும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்களிலும் கிடைக்கும். கொடைக்கானல் மலைவாச ஸ்தலமாக உள்ளது. தென்னிந்தியாவின் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் சுற்றுலா தலமாகவும் உள்ளது. நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் கொடைக்கானலுக்கு வந்து செல்கின்றன. கொடைக்கானலுக்கு வந்து செல்ல 2 மலை சாலைகள் உள்ளன. கொடைக்கானல் வத்தலகுண்டு, கொடைக்கானல் பழனி ஆகிய 2 மலை சாலைகள் உள்ளது. வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருவதால் அவர்களின் வாகனங்களும் அதிக அளவில் வந்து செல்வதால் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பல மணி நேரம் சுற்றுலா பயணிகள் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகின்றது. இந்த வாகன நெரிசலை குறைப்பதற்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. நீதிமன்றமும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளையும் உத்தரவுகளையும் வழங்கி வருகின்றது. கொடைக்கானலுக்கு செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் பாஸ் அனுமதி பெற்ற பின்னர் தான் கொடைக்கானலுக்கு செல்ல முடியும். இந்நிலையில் வாகனங்கள் அதிக அளவில் சென்று வருவதால் ஏற்படும் வாகன நெரிசலை குறைக்க கொடைக்கானல் சுற்றுலா பகுதிகளுக்கு செல்ல மாற்று ஒரு வழிபாதை முறையும் அமல்படுத்தப்பட்டது. இந்த சுற்றுலா பகுதிகளுக்கு பேருந்துகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மலை சாலைகளிலும் பேருந்துகளால் மற்றும் நீளமான வாகனங்களால் வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது. இதை கருத்தில் கொண்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்காகவும் வாகன நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு 13 மீட்டர் நீளமுள்ள சேசிஸ் கொண்ட பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு செல்ல வரும் 18ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்படுகின்றது. 12 மீட்டர் நீளமுள்ள பேருந்துகள் கொடைக்கானல் நகர் பகுதிக்கு செல்லலாம். ஆனால் சுற்றுலா இடங்களுக்கு செல்ல முடியாது. இதேபோல கனரக வாகனங்களான லாரி உள்ளிட்ட வாகனங்கள் 12 மீட்டர் நீளமுள்ள வாகனங்கள் மட்டுமே கொடைக்கானலுக்கு செல்ல முடியும். இதற்கு மேல் நீளமுள்ள பேருந்துகள் மற்றும் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வரும் 18ஆம் தேதி முதல் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு செல்ல முடியாது. 13 மீட்டர் நீளமுள்ள பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்வதற்கு தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவு, அதாவது 13 மீட்டர் நீளமுள்ள பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்கள் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அடிவார பகுதியிலேயே நிறுத்தப்படும். இதற்கான உத்தரவினை மாவட்ட ஆட்சியர் தலைவர் பூங்குடி பிறப்பித்துள்ளார். கொடைக்கானல் வத்தலகுண்டு மலை சாலையில் அடிவார பகுதியிலும் கொடைக்கானல் பழனி மலை சாலையில்
பழனி அடிவார பகுதியிலும் இந்த அளவிற்கு நீளமுள்ள வாகனங்கள் செல்வதற்கு சோதனை சாவடிகள் அமைத்து தடை ஏற்படுத்தப்படும். இதன் காரணமாக கொடைக்கானல் மலை சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் முற்றிலுமாக குறைய வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வத்தலகுண்டு கொடைக்கானல் பிரதான சாலையில் உள்ளது மகாராஜா ஹோட்டல். இவ்ஹோட்டலில் கேரள மாநிலத்தை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள் பள்ளி வாசல் மற்றும் தேவாலயங்கள் போன்றவற்றில் ஆண்டுதோறும் சுற்றுலாவுக்காக அழைத்து வருவது வழக்கம். இங்கு இவர்கள் கொடைக்கானல் லாஸ்காட் சாலையில் ஏரி அருகாமையில் அமைந்துள்ளது மகாராஜா ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தங்குவது, சுற்றுலா தலங்களை கண்டு கழிப்பது, அந்த ஹோட்டலிலேயே உணவு உள்ளிட்டவைகளை ஏற்பாடு செய்வது, வரக்கூடிய மாணவ மாணவியர் பொதுமக்கள் அங்கே உணவருந்தி செல்லும் வழக்கம் உள்ளது. சுமார் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 30க்கும் மேற்பட்ட கேரள மாநில பதிவு எண்கள் கொண்ட பேருந்துகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. குறைந்தபட்சம் 30க்கும் மேற்பட்ட கேரள மாநில பதிவு எண்கள் கொண்ட பேருந்துகள் வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இங்கு இரவு சாப்பிட்ட கேரள மாநிலத்தை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் 13 முதல் 17 வயது உள்ளவர்கள் உணவருந்தி உள்ளார்கள். வாந்தி, மயக்கம், வயிற்றுவலி, டிசென்ட்ரி போன்ற உபாதைகளுக்கு ஆளான மாணவ மாணவியர்கள் அருகில் உள்ள கொடைக்கானல் பிரதான தலைமை மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து அவர்களை மகாராஜா ஹோட்டல் நிர்வாகமும் அழைத்து வந்த பள்ளி நிர்வாகமும் மாணவ மாணவர்களிடம் பேசி மகாராஜா ஹோட்டலுக்கு வரவழைத்து அவர்களுக்கு அங்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இது சம்பந்தமாக கொடைக்கானல் உணவு பாதுகாப்பு அலுவலர் லாரன்ஸ் தலைமையிலும் மருத்துவர் ஸ்ரீதர், நகர்நல ஆய்வாளர் மாரிமுத்து ஆகியோர்கள் சம்பவ ஹோட்டலுக்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு உணவு மற்றும் உணவு தயாரிக்கக்கூடிய பொருட்கள், எண்ணெய், மசாலா பொருட்கள், மாணவ மாணவியர்கள் சாப்பிட்டதாக கூறக்கூடிய அனைத்து பொருட்களுமே ஆய்வுக்காக எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதில் வரக்கூடிய நிகழ்வுகளுக்கு பிறகு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த ஹோட்டலில் ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக கொடைக்கானல் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு அரசு மருத்துவமனையிலும் தொடர்ந்து தீவிர சிகிச்சைக்காக 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வருகை தந்தாலும் பொதுமக்கள் சிகிச்சை மேற்கொண்டும் இந்த சூழ்நிலையிலும் மருத்துவர்கள் விரைந்து வந்து நடவடிக்கை எடுத்ததை மாணவ மாணவிகள் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. இதற்கான நடவடிக்கைகளை கொடைக்கானல் அரசு மருத்துவமனை உணவு பாதுகாப்பு அலுவலர் மற்றும் மருத்துவ குழுக்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றனர். மேலும் அங்கு தங்கியுள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளிடமும் தங்கள் உணவு என்னென்ன உணவு உண்டார்கள், அதை இணையும் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான உபாதைகள் உள்ளது என்பது குறித்தும் மருத்துவ குழு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கணக்கிடப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக கொடைக்கானல் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே வத்தலகுண்டு கொடைக்கானல், பழனி கொடைக்கானல் பிரதான சாலையில் இந்த ஹோட்டலானது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தியதோடு 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ்கள் செல்வதற்கு கூட வழிவிடாமல் கடந்த காலங்களில் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.